ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபோல்டபுள் வால் மவுண்டட் டேபிள் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் வந்து செய்கிறதுக்காக லோக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு, மைக்கா ஷீட்டு, பெவிகால், டேப்பு இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு தனித்தனியாக எவ்வளோ வந்து சார்ஜ் ஆச்சு, இதை செய்கிறதுக்கு கார்பெண்டரோட சப்போர்ட்டாக வந்து தேவைப்பட்டது. அவருக்கு எவ்வளோ வந்து லேபர் சார்ஜாக வந்து கொடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது எவ்வளோ டோட்டலாக வந்து ப்ரைஸ் வருது, ஆன்லைனில் வந்து வாங்கும் போது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, குவாலிட்டி வந்து எதில் வந்து நமக்கு பெட்டராக வந்து கிடைக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே ப்ராடக்ட் பாக்ஸு, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 இன்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போல்டாகவே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூஸு, ஃபிஷ்ஷஸு இதெல்லாமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இந்த ப்ராக்கெட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. எதுவும் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் கன்க்ளூஷனில் வந்து பேசும்போது. இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸு, குவாலிட்டி வைஸு சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டபுள் வால் மவுண்டட் டேபிள் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த ப்ராக்கெட்டோட இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் வந்து வரும். அதனால் அதை விட வந்து ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளைவுட்டோட லென்த்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கார்பெண்டர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸே வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து 2 இன்ச்சஸ் to 3 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலான ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவே வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மைக்கா ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஒட்ட போகிறோம். அதனால் அந்த எக்ஸ்ட்ரா அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் வந்து மெஷர் பண்ணிக்கினார். இப்போது அதை வந்து ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெவிகால் வந்து இந்த மைக்கா ஷீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ளைவுட் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெவிகால் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுட்டு அப்படியே வந்து ஒட்டிட்டார். ஒட்டினோடனே பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டிக்கியாக வந்து ஒட்டிக்கிச்சு. ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் இந்த வேலையை வந்து செஞ்சுருந்தார். ஒரு ப்ளைவுட்டு, ஒரு மைக்கா ஷீட்டு, டேப்பு, பெவிகால் இவ்வளோ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் செஞ்ச வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு. நாங்களே வந்து எதிர்பார்க்கல. செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் கேட்ட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 300 தான், ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கா ஷீட்டு ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அவர் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கா ஷீட்டை அந்த ப்ளைவோட விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருந்தார். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறார். இப்போ டச்சப் வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஏன் அப்படின்னா அது பழைய வுட்டு அப்படின்றதுனால அது கொஞ்சம் மேலே வந்து ஷைனிங் கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெவிகால் நல்ல கிரிப்பாகவே வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து டச்சப் வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து சொன்னார். அதனால் இப்போது அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெவிகாலை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அந்த டேப்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளைவுட் எட்ஜஸில் வந்து வச்சு நம்ம வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். இந்த ப்ளைவுட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டேப்பை வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சாக இருந்தாலும் நம்ம ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போயிடும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிச்சு. இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டி முடிச்சிட்டோன்னே இப்போ அந்த மேலேயும் கீழேயும் பிசுறு வந்துருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துருந்தாரு. இதுதான் வந்து மேலே டாப்பில் வச்சு நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்ருக்காரு. இதேமாரி பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருந்தாரு. வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து செஞ்சுருந்தாரு. அவ்வளோ டைம் எடுத்து ஒவ்வொன்றும் வந்து சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளைவுட்டோட பாட்டமில் வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணி அதை உள்ளே தள்ளியாச்சு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வாலெல்லாம் வச்சு செக் பண்ணிட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே வச்சு அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டு இருந்தார். எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அவர் வச்சு இந்த ஸ்க்ரூஸ் தான் வச்சு பண்ணியிருந்தார். அதில் சின்னதும் பெருசுமாக இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் கையால் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இது ஹோல்ஸ் வந்து போடணும்.
ஆனா அவ்வளோலாம் தேவையில்ல 3 போதும் அப்படின்ட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணி போட்டுட்டு இந்த ப்ளக் கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டையை வச்சு நம்ம அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோல்டபுள் டேபிளை வந்து வச்சுட்டு அந்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணல. ஏன்னா இது ஹாலோ பிளாக் வால்ன்றதுனால அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடிச்சிட்டாரு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளைவுட்ன்றதுனால அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட்டு வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல. செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. அதனால் இந்த ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ஆப்ஷனாக தான் இருக்கும். அப்போது ஓவரால் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ளைவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300, அந்த மைக்கா, பெவிகால், டேப்பு இதுக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 350 ஆச்சு. அப்போ 300, 350, 650 ஆச்சு. கார்பெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து கொடுத்துருந்தோம். அப்போ 950 ஆச்சு. இந்த ப்ராக்கெட் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 797 ஆச்சு. 800ன்னு வச்சுக்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா 950 + 800 வந்து பார்த்திங்கன்னா 1750 வந்து வருது. அப்போது ஓவரால் காஸ்ட் வந்து இது இவ்வளோ ஆச்சு. அதுவே ஆன்லைனில் வந்து பார்க்கும்போது இன்ச்சஸ் கணக்கு தான். அதுவே இந்த ப்ளைவுட்டோட நீளம்னு வந்து பார்க்கும்போது 3 மீட்டர் இல்லைன்னா 36 இன்ச்சஸ் வந்து வரும். அகலம்னு வந்து பார்க்கும்போது 21 இன்ச்சஸ் வந்து வருது. ஆன்லைனில் இதே அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து கிடைக்காது. 30, 18.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2100 ரேஞ்சுக்கு மேலே வந்து வருது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 100, இது ஒரு 250னா கூட 350 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கம்ப்ரஸ்டு வுட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதுவே நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்லேயே வந்து செஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணால் கூட வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம கார்பெண்டரோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா ட்ரில் பண்ண வேண்டியது இருக்கும். அவருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 200 வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட அப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இப்போ 2100 அப்படின்றது 2300 தான் வந்து மாறும். அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 நம்மளாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது. அப்போ இதில் வந்து எது வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவ்வளோலாம் என்னால் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ரேட்டிங்ஸ் தான், ரிவ்யூஸும் இருக்குது ஆன்லைனில். சப்போஸ் வந்து ஓன் ஹவுஸில் வந்து இருக்கேன், ஒன் டைம் வந்து பண்ணுறோம், அதை வந்து பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளைவுட்டில் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை தான் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தோம். இந்த ப்ராக்கெட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளைவுட்ன்றதுனால பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்குது. ஒரு 10 கேஜிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாங்கிட்டு இருக்கு. மேலே லேப்டாப் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வந்து வெயிட்டை வந்து தாங்குது. அதில் கண்டிப்பாக ஒர்த்தியான ஆப்ஷனாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.